நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். சமீபத்தில் நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது விசிக துணை பொதுச் செயலர் வன்னி அரசு அமைச்சராக பதவியேற்றார். திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏவான இவருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை உள்ளடக்கிய சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டது. அமைச்சராக பொறுப்பேற்றதும் தாட்கோ தலைமை அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு தாட்கோ மேலாண் இயக்குநர் கந்தசாமி தலைமை தாங்கினார். அரசின் அதிகாரப்பூர்வ உள்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், துறை செயலர்கள், இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் கடந்த 26ஆம் தேதி நடந்த தாட்கோ கூட்டத்தில் விசிக எம்பி ரவிக்குமார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கலந்து கொண்டனர். இவர்கள் இருவரும் தற்போது அரசு நிர்வாகத்தில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ பொறுப்பிலோ அல்லது தாட்கோ வாரிய பொறுப்பிலோ இல்லை. அரசு பொறுப்பில் இல்லாத அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகளுடனான நிர்வாகக் கூட்டத்தில் அமைச்சருடன் அமர்ந்து ஆலோசனை நடத்தியது சர்ச்சையாக வெடித்தது. அரசு துறையின் உள் ஆய்வுக் கூட்டங்களில் பல்வேறு முக்கிய கோப்புகள், நிதி ஒதுக்கீடுகள், வருங்கால திட்டங்கள் மற்றும் ரகசிய தரவுகள் விவாதிக்கப்படும். அங்கு அரசு சாரா நபர்கள் பங்கேற்பது துறையின் நிர்வாக பாதுகாப்பிற்கு முரணானது. இது விதிகளை மீறிய செயல் என்றும் துறை சார்ந்த சில அலுவலர்களே அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசு நிர்வாகக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுத்த தாட்கோ மேலாண் இயக்குநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் வன்னி அரசு மக்களுக்கு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்.